அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். குருவாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் சீடராக இருந்திருக்கிறார்கள். குருவாக எப்படி சின்சியரா இருக்கிறாங்களோ, ஞானியாக இருந்து எப்படி சின்சியரா இருக்கிறாங்களோ, அதே போல சீடர்களாகவே சின்சியரா இருந்திருக்கிறாங்க. அந்த சின்சியராக சீடரா இருந்த காரணத்தினால தான் அடுத்த கட்ட நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். அப்ப அந்த சீடருங்கிறதுல ரொம்ப சின்சியரா இருக்கணும். ஸ்ரீ வேதாத்திரிய மகரிஷி அவங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தோம்னா, அவர் பிறந்த நாள்ல இருந்து அந்த 96 வயது வரை பார்த்தா, செம ஸ்பீடு. அப்படியே அது அத்தனையும் அப்படியே ஒருங்கிணைத்து அப்படி அந்த 1ல இருந்து அந்த 96 வயது அப்படி கொஞ்சம் வாழ்க்கை விளக்கம் படித்திருக்கணும், அவரோட நேரோட இருந்திருக்கணும், பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு ஊர்களில் போய் அவரோட நேரடியாக பார்த்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த 96 வருடத்தில் அப்படியே பிரம்மாண்டமான வளர்ச்சியும், யாராலுமே செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில சென்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதாவது ஒரு சீடன் அப்படிங்கிற முறையில். ஆக்சுவலாக சீடன்கிறது ஒரு பக்தின்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்போ முழுமையான பக்தி, முழுமையான குரு மேல ஏற்படக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய குருமாரிடத்திலே அவர் எந்த மாதிரி அன்பு, எந்த மாதிரி வைத்திருந்தாரோ, அதற்கு விளைவாக பன்மடங்காக அவருக்கு இயற்கை திருப்பி கொடுத்தது. இவர் எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்தாரோ அதை விட ஆயிரக்கணக்கான பேர் இவரிடத்தில் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே இவர் செய்தது. ஃபர்ஸ்ட் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட மகரிஷிக்கு தொடர்பு கிடைக்குது. அப்புறம் கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த வைத்தியெல்லாம் கற்றுக்கிறார். இந்த கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர் தான் இந்த சிறு வயதில் இருக்கும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த கூச்ச உணர்வுலாம் மாற்றி அமைத்தவர் அவர் தான். அதன் பிறகு பரஞ்சோதி மகான் அவரிடத்திலே கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் சத்சங்கத்திலே நேரடியாக சென்று கலந்து கொண்டு தெளிவு பெற்று உலக சமாதானங்கிற புத்தகம் எழுதி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையே தன்னுடைய குருவையே எழுத வைத்தார்னா பெரிய கிரேட். இதெல்லாம் யாராலும் முடியாது. அதான் அந்த உண்மை சீடன் தான். அப்ப சீடன் அப்படிங்கிற முறையில அது சரியாக இருக்கும்போது அங்கெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அது கொண்டுட்டு போவோங்க, இயற்கை அழகாக கொண்டு போவோம். புத்தர் எடுத்தீங்கன்னா காட்டுக்கு போனாரு, அந்த மாதிரி சின்சியரா இருந்தாரு. பல்வேறு குருமாரிடத்திலே அவர் கத்திருக்கிறார். எல்லா குருமாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது பொதுவாக குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து சரியாக வரலைன்னா, நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன், அவனுக்கு சரியாக வரல, இன்னும் சின்சியராக பண்ணுவாங்க. ஆனால் புத்தருக்கு அமைந்த குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீ செஞ்சதில் சந்தேகமே கிடையாது, கிளீனாக செய்திருக்கிற, இனி நாங்கள் உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தர முடியாது, நீங்கள் அடுத்த ஆளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சின்சியர் இருந்திருக்கிறார் புத்தர். அதனால தான் அவருக்கு கிடைத்தது. ஓஷோ அவர் கிராமத்தில் வளர்ந்தார். ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு ஸ்கூலுக்கே போகல, அப்புறம்தான் போனார். அவர் தன்னுடைய பாட்டியே குருவை ஏற்றுக்கிட்டார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில் இருந்த ஒருத்தரை அடிக்கடி அவர் போய் டிஸ்கஸ் பண்ணுவார். சின்சியரான சீடராக இருந்தார்.
அந்த சின்சியாருக்கு இயற்கை கொடுத்த பரிசு உலகம் முழுவதும் அவருக்கு கோடிக்கணக்கான சீடுகள் அவருக்கு கிடைத்தாங்க. அந்த சீடன்கள் தான் மிக முக்கியமானது. ஆக்சுவலா நாளைக்கு வந்து ஒரு ஓஷோருடைய அந்த ஞானம் பெற்ற நாள் நினைக்கிறேன். அவரு என்ன பண்ணாரு, எல்லாம் முயற்சி பண்ணும்போது ஒண்ணும் கிடைக்கல. ஒரு 21 நாள் எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சும்மா இருந்தார். 21 டேஸ் மௌனம். எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது தியானமோ, பயிற்சியோ, வேற ஏதாவது எந்த முயற்சியோ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அவருக்கு 21 நாள்ல வந்து கிடைத்து விட்டது. ஃபர்ஸ்ட் அவருக்கு கிடைச்ச உடனே, அந்த ஞானம் கிடைச்ச உடனே அவர் யார்கிட்ட சொல்லலாமான்னு பார்க்குறாரு. யாருமே இல்லை வீட்ல. பாட்டி, தாத்தா யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் பாட்டிகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா பாட்டி மேல அவ்வளவு பிரியம். அவங்க எங்கேயோ வெளியில போயிட்டாங்க அந்த நேரத்துல. வெளியே ஓடி வர்றாரு. அந்த ஊருக்கு மரத்தடியில இருக்கிற அந்த முனிவரை போய் பார்க்கறதுக்கு போறாரு. முனிவர் பார்த்துட்டாரு. ஏங்க தூரமா போய் பார்த்தா, நீ வேணாம், வர வேணாம், நீ சொல்லவே தேவையில்லை, முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாரு. என்ன பாருங்க, என்ன காரணம்? சீடன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சீடன் தாங்க. அந்த எளிமையும், அந்த அந்த நம்பக்கூடிய ஒரு தன்மையும், நம்பிக்கையும், குருவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நரேந்திரன் ஃபர்ஸ்ட் போறாரு. பின்னாலதான் ஒரு விவேகானந்தர். அந்த நரேந்திரன்கிற சீடர் போறாரு. அவருக்கு அங்க என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது ஒண்ணுமே தெரியாது. அங்கே போனார். அவரு ஞானி. அவரும் ஒரு இடத்துல வந்து அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஒரு சீடனாக இருந்தார். தோத்தாத்திரி அப்படிங்கிற குருவிடத்திலே. பாருங்க, எல்லாமே எடுத்து பாருங்க. அந்த சீடன்கிறதுல அந்த அந்த முழுமையான அந்த முழுமையான சின்சியாரிட்டியும், முழுமையான நம்பிக்கையும், அங்க வேற சான்ஸே கிடையாது அப்படிங்கிற நிலை இருந்தவங்க எல்லாம் பெரிய அளவுல வந்து போயிட்டாங்க. முதல் நாளே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஞானிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. விவேகானந்தர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. கண்டுபிடித்துட்டு விவேகானந்தரை மட்டும் தனியா ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போய், பக்கத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, அவருக்கு கேக்லாம் வந்து ஊட்டி இருக்காரு. அந்த நரேந்திரன் நினைச்சாராம், என்ன பெரிய சரியான கிறுக்கா இருப்பாராம். முத நாளே என்கிட்ட எண்ணத்தை கண்டுட்டாரு. எனக்கு கேக்கெல்லாம் ஊட்டுறாரு அப்படின்னு நினைச்சாராம். அந்த ஈர்ப்பு ஆற்றலின் காரணமாக நாள்தோறும் போயிட்டு இருந்தார். குறிப்பிட்ட காலம் ஆனது. ஒரு முறை போகும்போது வந்து ராமகிருஷ்ணன் விவேகானந்தரை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து வேணும்னு அலட்சியப்படுத்திருக்காரு வேற. காலையில இருந்து போவாராம், சாயந்தரம் வர அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். இவர் வேணும்னே அலட்சியப்படுத்துருவாராம். சாயந்தரம் ஆனவுடனே வீட்டுக்கு வந்துடுவார். இது மாதிரி அடுத்த நாள் இது மாதிரி ஒரு வாரம் போயிருக்காரு. ஒரு வாரமா அலட்சியப்படுத்திருக்காரு. அப்புறம் ஒரு வாரம் முடிந்ததுக்கு பிறகு ராமகிருஷ்ணன் விவேகானந்தரை கூப்பிட்டு கேட்டாராம், நான் தான் உன்னை அலட்சியப்படுத்துறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரேன்னு கேட்டாராம். சீடன் பாருங்களேன், சீடன் இப்படியே முட்டு பாருங்க. அதாவது நான் வந்து குரு மேல அன்பு வைத்திருக்கிறேன், அதற்காக நான் வரேன். நீங்க அதே போல என் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா நான் குரு மேல அன்பு வைத்திருக்கிறேன். அது உங்களுடைய என் மேல அன்பு வைத்திருக்கிறீங்களா இல்லையா, என்னை மதிக்கிறீங்களா மதிக்கிறது இல்லையே, என்னை அலட்சியப்படுத்துறீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் என் குருவை மதிக்கின்றேன், ஆகவே தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் உண்மை சீடன். அந்த சீடன் பாருங்க, நிஜமா பாருங்க. இந்த சீடன் சீடன் வந்து குருவுக்கு பெரிய புகழை கொடுக்கிறது. ஏன்னா சீடனை வைத்து குருவை வந்து மதித்து, அதுக்கப்புறம்
பெரிய ஃபேமஸ் ராமகிருஷ்ணர். யாரு யாரு சீடன். குரு வந்து ஃபேமஸ் ஆவறதுக்கு சீடன் வந்து காரணமா இருக்கிறாருங்க. என்ன அற்புதம் பாருங்க சீடன் அப்படிங்கிறது. அழகுதான். பாரதியார் குள்ளச்சாமி கிட்ட அவரை குருவா ஏத்துருந்தார். இது மாதிரி எத்தனை பேரான எடுத்து பாருங்க. அவங்க அத்தனை பேருமே ஆரம்பத்திலே அந்த சீடரா இருந்து தன்னுடைய குருவை சரியான முறையில, அதாவது முழுமையாக அவளை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அவர் வந்து உயர்ந்தாங்க. ஸ்ரீ பகவத்தையா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இடத்துல தியானம் கத்துக்கிறார். ஒரு 40 வருடங்களாக அவர் தேடினார். யார் யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறார். இது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இறந்தபோது அங்கே வந்து ஆழியாரில் ஒரு இது நடந்ததுங்க. அது மௌன நிறைவுன்னு நினைக்கிறேன். அதனால் பஸ் எல்லாமே கிடையாது. அதனால் அதை வந்து அடுத்த நாள் வந்து ஒத்து வைத்தாங்க. நான் நினச்சேன் மகரிஷிக்கும் போது இவர் ஏன் வந்து மகரிஷியை பார்க்கல அப்படின்னு நினச்சேன், ஸ்ரீ பகவத் ஐயாவை. அதே நாளில் நான் விடிய எழுந்து போகலான்னு பார்க்குறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, பஸ்ஸு கிடையாது. அடுத்த நாள் ஒத்து வச்சுட்டாங்க. அவரை விசாரித்து பார்த்தப்ப பகவத் ஐயாலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார், ஏன் மகரிஷி வந்து பார்க்கலன்னு நினச்சேன். அப்போ வந்து அவர் என்ன செய்யிருக்கா, அந்த நாளில் அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கார். இது மாதிரி நியூஸ் கிடைச்சிது. எங்கேயுமே இது கிடையாது, பஸ்ஸே கிடையாது. ஒரு லாரி எங்கே விழுப்புரத்துக்கு போயிட்டு லாரி பிடிச்சி பாதி தூரத்தில் இறங்கி அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்கார். ரமண ஆசிரமத்துக்கு அந்த நாளில் அவர் போயிருக்கிறார். பிற்காலத்தில் அவருடைய குருவா ஏற்றுக்கொண்ட தேனி சுவாமிகள் அப்படிங்கிறவர், அவரை கேள்விப்பட்டு அவர் கிராமத்துக்கு போயிட்டு அவர் வந்து தேடுறாரு. யாருக்குமே தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கூட ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேனி சுவாமிகள் பேர் ராஜு. அவர் வந்து தன்னுடைய 16வது வயதிலே ஞானம் அவருக்கு கிடைச்சிருச்சு. போய் பார்த்தா யாருக்குமே தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கூட இவர் ஞானின்னு தெரியல. இவர் விசாரித்து கண்டுபிடித்து அவர் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அதன் பிறகு ஒரு அந்த ஞான நிலை அடைந்தார். அப்போ சீடன் அப்படிங்கிற முறையில் எதையுமே எதிர்பார்க்காம முழுமையாக ஒப்படைத்திடணும். அந்த ஞானியா இருக்கிறவங்க உலகம் முழுவதும் பார்க்கும்போது இவங்க யாரு, என்ன பேரு, எந்த ஊரு, எதுவுமே தேவையில்லை. அந்த சீடனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த உணர்வும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மையும் உலகத்துக்கு மக்களுக்கு செய்ய வேண்டுங்கிற எண்ணமும் அங்க இருக்கிற இறைநிலையை வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு ஏக்கமும் இருக்கிறத அவங்க எங்க இருந்தாலும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சில விஷயங்கள் நமக்கே தெரியாது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்த ஞானி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க, அந்த சின்சியராக. ஓஷோ தான் சொல்லுவார், குருவா ஏற்றுக்கிட்டீங்க, குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தெரியுது அவரு குரு இல்லைன்னு தெரியுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஓஷோ சொல்லுகிறார், கவலையே படாதீங்க, அந்த சின்சியராக நீங்கள் அவங்க மேலே வைத்தீங்க பார்த்தீங்களா, அதுவே போதுமானது. அந்த நபர் கூட தேவை கிடையாது. அதன் பிறகு நீங்கள் குரு இல்லை என்று கண்டுபிடித்தால் கூட அவர் மேலே வைத்த காரணத்தினால இயற்கை உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்? ஏன்னா நீங்க அந்த வைத்தது அந்த மாதிரி. அது அவங்களுடைய தவறா இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை எந்த தவறும் கிடையாது. அது காரணத்துக்காக அந்த இயற்கை உங்களை அடுத்த நிலைக்கு அதுவே கொண்டு சென்றுடும். அந்த உண்மை அந்த சீடன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால.
அப்ப ஞானி அப்படிங்கிற முறையில பார்க்கும்போது அந்த உயர்ந்து அந்த துல்லியமாக இப்பெல்லாம் குரு ரொம்ப பேர் கிடைக்கிறாங்க, ஞானியும் ரொம்ப பேர் கிடைக்கிறாங்க. நிஜமா ஒருத்தர் ஆன்மீகத்துல போகணும்னு அவர் தேடுனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லாமே யூடியூப்லயோ எதிலயோ போய் நெட்லயோ போய் எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, எந்த ஆன்மீக போய் என்ன குரு, என்ன ஞானி, என்ன இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முன்னெல்லாம் அந்த சிஸ்டம் கிடையாது. இப்போ அற்புதமா வந்து கையிலேயே இருக்குது. போய் பார்த்துட்டு அவருக்கு என்ன யாரு பிடிக்குதோ, எந்த ஆன்மீக பிடிக்குதோ, எந்த குரு பிடிக்கிறாரோ, எந்த ஞானி பிடிக்கிறாரோ அவங்ககிட்ட போய் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வந்து துவங்கலாம். அப்ப எக்கச்சக்கமா குரு இருக்கிறாங்க, எக்கச்சக்கமா ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சீடர்கள் தான் இல்ல. எத்தனையோ பேர் குருவையும் ஞானியும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இத விட வந்து ஞானியும் குருவும் வந்து சீடரை தேடிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது? ஏங்க இவ்வளவு பேர்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்ல? இவங்க எதுக்காக தேடுறாங்க? என்ன காரணம்? அதெல்லாம் இருக்கு. அப்ப அதுவும் இந்த காலகட்டத்தில சீடர் கிடைப்பது தான் அரிதா இருக்குது. தான் மனது நினைத்த மாரி, தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தமோ, ஒரு குறிப்பிட்ட இதுதான் செய்ய முடியுது. அடுத்ததுக்கு இதே போல ஒரு ஆள வந்து உருவாக்கணும். அத வந்து செய்யணும். அப்படின்னு அவங்க ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள. ஆக இந்த காலகட்டத்தில ரொம்ப குருலாம் ரொம்ப வந்துடுறாங்க. ஏன்னா குருன்னா யார் வேணாலும் குரு ஆகலாம்ல. நமக்கு வந்து எல்கேஜி கத்துக் கொடுக்கக்கூடியவர் கூட ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்கேஜி இல்லன்னா ஆனா அவன படிக்காமலாம் யாரும் வந்து மேல வந்து போக முடியாதுல்ல. அப்ப அது தேவைப்படுது. ஒரு இசை கத்துக் குடுக்குறோம் அவன் குருவா ஏத்துக்கிறாங்க. ஒரு புதுசா டிரைவிங் போணுனா அத குருவா ஏத்துக்கிறாங்க. இந்த மாரி ரொம்ப பேர் வந்து குருவா ஏத்துக்கிறதுக்கு வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைத்த மாதிரி இருக்கக்கூடிய சீடர்கள தான் அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். சூக்குமமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தொலாவிட்டு இருக்கிறாங்க. நம்ம தேடுறதுக்கும், அவங்க தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம தேடுவோம். நம்மளால வந்து ஒரு அறியாமையிலும் தோணும்போது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ போயிட்டு இருக்குது. அ நம்ம கர்ம வினைப்படி என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓ! இந்த மாரி நடந்திருக்கு. ஓ! அப்பவே அந்த மாரி நடந்திருக்கலாமா? இந்த மாரி நடந்திருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. அது அப்படிதான் வந்து கூட்டிட்டு போகும். அந்த இயற்கை பல்வேறு அ அனுபவத்த குடுத்து, பாடத்த குடுத்து, அந்த இது கூட்டிட்டு போகணும்னா, அப்படியே ஷேப் பண்ணி, பல்வேறு அடிகள குடுத்து, அது ஷேப் பண்ணி கூட்டிட்டு போகும். அப்ப சரியாக நான் இருந்தாலே, அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தேடுதல்ல நம்ம வந்து மாட்டிடலாம். அதனால சரியான சீடரா இருந்தாலே வந்து போதுமானது. இயற்கையவே அடுத்து கொண்டுட்டு போவோம். அந்த மாரி இருக்கணும், இந்த மாரி இருக்கணும், அவங்கள மாரி ஆகணும், இவங்கள மாரி ஆகணும். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். இப்ப நம்ம சீடன்னா, சீடனாவே இருக்கலாம். போதும். அ மத்தவங்களுக்கு வேணா தெரிஞ்சுட்டு போகுது. மத்தவங்க ஏதோ நெனச்சுட்டு போறாங்க. நம்ம வந்து கடைசி வரை சீடனாவே இருக்கலாம். ஏன்னா சீடன் அப்படின்னா, அங்க வந்து முடிவே வந்து இல்ல. அடுத்தது போயிட்டு இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு குருவா ஆனாலும் சரி, இல்ல ஞான நிலை கிடைத்தாலும் கூட சீடனாகவே இருக்கணும். ஏனென்றால், அந்த நிலையை நம்ம வந்து சீடன் இல்லைங்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டதென்றால், இந்த இடத்துல வளர்ச்சி வந்து போயிடும். இன்னும் உலக மக்களுக்கு குடுக்கணும்னா, எந்த டெக்னாலஜிய பயன்படுத்தலாம்? என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? எப்படி உலகத்து மக்களுக்கு கொண்டு போறது? அப்படிங்கிறது சீடன் நிலையில இருந்தா தான் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரியும். ஏன்னா முடிஞ்சுச்சுன்னா முடிஞ்சுச்சுன்னு வுட்டுருவாங்க. அப்ப சின்சியராக, சீடனாக நம்ம வந்து இருக்கலாம். ஒண்ணுமே பண்ண வேணாம். நல்லா அப்படியே இருக்கலாம். அவன் கண்டுபிடிச்சுருவாங்கல்ல. நமக்கு அங்க வேலை கிடையாதே. அவங்க கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. சரியா இருந்தா அவங்களே கூட்டிட்டு போயிடுறாங்க. முடிஞ்சுது. எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் போதுங்க. கனெக்ஷன் கிடைச்சிருங்க. அது வரும்போது, அப்ப நாமளே கேள்விப்பட்டுருக்கோம்ல. "சீடர் தயாராகிவிட்டால் குரு தானாக வருவார்" அப்படின்னு. அப்போ தயாராகலையா? அதுதான் முக்கியமானது. நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம். நல்ல நிலையில் தான் இருக்கின்றோம். இன்னும் நாம் அதை சரியா புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் முக்கியமானது.
ஏன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரையும் ஞானியாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி எக்கச்சக்கமாக நடந்து கொண்டு இருக்கோம், எல்லோருக்கும் நடந்து கொண்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ஒரு இந்த நிலை தான் முக்கியமானது அப்படின்னு ஒரு பிடிவாதம் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டோம்னா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி மிக துல்லியமாக வரை தெரிந்து கொள்ளலாம். சரி, குரு அப்படின்னா குரு அப்படின்னா அதாவது நான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேங்க. குருனா இப்போ வேதாத்திரி மகர்ஷி அத்துணை பேரும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய குரு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிகள் குருவாக இருக்கின்றார், ஞானியாகவும் இருக்கின்றார். இப்போ நான் சொல்லக்கூடிய குரு என்ன அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவர்களுக்கு. அவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், வசீகரமா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம். இதன் காரணமாக அந்த குரு என்பவர் ரொம்ப பிரபல்யம் ஆகியிருப்பார். உலகம் முழுவதும் சொல்றேன் நான். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல, பல்வேறு மொழிகள்ல அந்த சொல்லக்கூடிய விதத்துல எக்கச்சக்கமாக குருமார்கள் இருக்கின்றார்கள். இப்ப ஒரு ஞானினா ஞானம் கிடைத்து பிரபல்யம் ஆகிறத விட இந்த குருவாக ஆயிட்டு அதன் பிறகு பிரபல்யம் ஆனவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில நான் குரு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஃபேமஸா ஆயிட்டாங்கன்ன காரணத்தினால அந்த குருவே சில பேர் அந்த அவங்கள கடவுளா கூட நினைப்பாங்க. அந்த யார் தெரியுங்களா? அந்த உண்மை சீடர்கள். அந்த சீடரா இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்ப குரு தனக்கு தெரிந்ததை, படித்ததை, கேட்டதை சில அந்த யூனிவர்சலோட அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால அற்புதமாக பேசலாம். அது குருன்னு சொல்லலாம், மாஸ்டர்னு சொல்லலாம். அவர் ஞானம் பெற்றிருப்பாரா இல்லையா என்பது தெரியாது. இத கண்டுபிடிக்கணும். யாரு? சீடன் கண்டுபிடிக்கணும். ஏங்க, அவரு இருக்காரான்னு கண்டுபிடிக்கணும்னா சீடனுக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னா இருக்கு, அவங்ககிட்ட இருக்குதுங்க அது. ஏன் அதான் முன்னாலேயே சொல்லியாச்சு. அந்த மாதிரி சின்சியரா பண்ணும்போது இயற்கையா அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அதை காண்பித்து கொடுத்துடும். அப்ப இவரு ஞானம் அடைந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனகர் ஒரு ஆச்சாரியரிடத்திலே வேத பாடம் கத்துக்கிட்டு இருந்தார். ஆச்சாரியர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். அதிலே ஒரு வாசகம் வருது. என்ன வாசகம்னா, அந்த வேதத்துல ஒரு நபர் குதிரை ஏறும்போது ஒரு சேணத்தில் காலை வைத்து இந்த காலை மறுபுறம் கொண்டு செல்வதற்கு முன்பாக ஞானம் அடைந்து விடலாம், கன நேரத்திலே ஞானம் அடைந்து விடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஜனகருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த வரி அவர் ரொம்ப கவர்ந்தது. ஏங்க, ஒரு சேணத்துல காலை வைத்த உடனே குதிரை நகர ஆரம்பிச்சிடும், அதுக்கு முன்பாக ரொம்ப சீக்கிரமா காலை எடுத்து வைக்கணும், அதுவே ரொம்ப சீக்கிரம், அவ்வளவு சீக்கிரமா ஞானம் கிடைச்சிருமா? இது உண்மையா அப்படின்னு ஆச்சாரியத்திலே கேட்கிறார். ஆச்சாரியார் அவரு குரு, அவரு தான் வேத பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. அவரு குரு தானே தவிர அவர் ஞானி கிடையாது. அவருக்கு விளக்கம் கொடுக்க தெரியவில்லை. அரசர் ஜனகர் விடுவதாக இல்லை. எல்லா பண்டிதர்களையும் கூப்பிட்டு இதை கேட்கிறாரு. யாருக்குமே அவருக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அப்புறம் அஷ்டவக்கர ஞானி அப்படிங்கிற ஞானி அவருக்கு விளக்கம் கொடுத்து ஒரு கன பொழுதிலே அரசர் ஜனகர் ஞானம் அடைந்து விட்டார். அப்பதான் தெரியுது வேதத்துல சொன்னது உண்மைன்னு தெரியுது. அப்ப இந்த காலகட்டத்துல அது எப்போவோ, இந்த காலகட்டத்துல உண்மையா? நிச்சயமா அது நடக்குமா? ரொம்ப பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அதை பிரம்மாண்டப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதனால யாரும் அதை ஏற்பதற்கு தயாரா இல்ல. ஒத்துக்கவே மாட்டாங்க.
கண்டிப்பா கிடையாதுன்னு ஒரு அடிச்சு சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாதும்பாங்க. ஏன்னா ஜனகரே வந்து ஆச்சரியப்பட்டார்ல அதுக்காக. அப்ப ஒரு கன நேரத்துல வந்து ஞானம் அடையணும்னா இப்ப எதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணியிருக்காங்க. சில பேர் குடும்பத்தையே விட்டுட்டு போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வேஸ்ட்டா? அதெல்லாம் தேவையில்லையா? அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிறார். அப்ப அந்த ஞானம் கன நேரத்துல கிடைக்கிற இருந்தா கூட ஏற்கனவே நீண்ட நாள் தியானம் பண்ணி தவம் பண்ண காரணத்தினால் அதன் விளைவாக இப்போது கன நேரத்தில் கிடைத்து விடலாம் என்று சொல்லலாம். அதுவும் கிடையாது. ஒரு மாதத்திலே ஞானம் அடைந்து விடலாம் என்றால் அதற்காக அந்த காலகட்டத்தில் ஒரு வினோதமான பயிற்சியை கொடுத்து அதன் மூலமா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சாத்தியம் அப்படின்னு தோணலாம். ஆனா அதுவும் கிடையாது. ஒருவர் தன்னுடைய ஆற்றலை ஒரு நபருக்கு பாய்ச்சி அதன் மூலமா கொடுத்து விடலாம் அப்படின்னா, அதுவும் கிடையாது. எதுவுமே தேவையில்ல. அந்த கன நேரத்திலே அடைந்து விட முடியும். என்னவென்றால், நம்முடைய மனதை எதிர்த்து போராடாம அத அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, மனத ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா, ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறத குறுக்கிடாமல் இருந்தால் போதும் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த இடத்திலே ஞானம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஞான நிலையில் தான் இருக்கிறோங்கிறத புரிந்துகிட்டா போதுங்க. ஏற்கனவே அதில தான் இருக்கிறவங்க. எல்லாருமே அந்த நிலையில இருக்கிறாங்க. இயல்பாவே இருக்கிறாங்க. 6வது அறிவு படைத்த மனிதர்கள் அத்துணை பேருமே அந்த நிலையில தான் வந்து இருக்கிறாங்க. வேற ஏதாவது போய் அடையணும்னா அது கடினமா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே இருக்கிறதா அப்படிங்கும்போது, அதில ஒண்ணும் பெரிதாக அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதுமானது. வேற எதுவுமே வந்து தேவையில்லைங்க. அப்ப ரொம்ப பிரபல்யம்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆயினா, அவங்க ஞானியா இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நன்றாக நினைவில் வைத்துக்கணும். ஸ்ரீ பகவத் ஐயா அவரு வந்து, அவரு அந்த அவருடைய குரு அந்த தேனி சுவாமிகள் ராஜு ஐயாவ தேடிட்டு போறப்ப, விசாரிக்கிறார் கிராமத்துல யாருக்குமே தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கூட அவரு ஞானிங்கிறது தெரியல. அந்த தேனி சுவாமிகள் தன்னுடைய 16வது வயதிலே ஞானம் பெற்றுவிட்டார். ஸ்ரீ பகவத் ஐயா வந்து அவரை பார்க்கும்போது அவருக்கு வயது வந்து 60. பாருங்க 16 வயதிலிருந்து 60 வயது வரை இவர் பார்க்க போறவரு அந்த கிராமத்துல சாதாரணமா இருக்கிறாரு. ஞானி அடைந்துட்டு அப்படியே சர்வ சாதாரணமா இருக்கிறாரு. யாராலும் கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன். இவரு தேடி கண்டுபிடிச்சு ஏன்னா பாருங்க, இவரு உண்மை சீடரா இருக்கிறதுனால தேடி கண்டுபிடிச்சு, அவரும் வந்து இவர தேடிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சு அவரு விளக்கம் குடுத்தோனே இவருக்கு புரிந்ததுங்க. அப்ப இந்த ஞானம்னா பிரம்மாண்டமான ஒரு இது ஏற்படுத்தி, அந்த மாரி எக்கச்சக்கமா ஏதாவது ஒரு இத செய்து, அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குதுங்க. இந்த ஞானிங்கிறவங்க என்னன்னு கேட்டா, அவங்க வந்து ஞானியாகவும் இருக்கலாம், குருவாவும் இருக்கலாம். குருனா, அந்த மாரி எடுத்து சொல்லக்கூடிய திறமை. இப்ப மகரிஷி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியை பார்த்தா ஒரு ஞானி. அதே போல தான் உணர்ந்தத அப்படியே விளக்கம் குடுக்கணும்ல. இந்த சுத்த வெளிய பற்றியும், பிரபஞ்ச பரிணாமத்த பற்றியும், உயிரின பரிணாமத்த பத்தியும், அ குடும்பத்த பத்தி, பொருளாதாரத்த பத்தி, அரசியல பத்தி, உலகம் இருக்கிறத பத்தி எல்லாமே படிச்சு என்னமோ பொருளாதார நிபுணரும்பாங்க, பெரிய அரசியல்வாதிம்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கம்பாய்ங்க. இவருக்கு முன்னால இருக்கிற அறிவுக்கு அவருக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க? எல்லாம் யுனிவர்ஸ்ல இருந்து வாங்குனது. பொருளாதாரம்னா எப்படி இருக்கணும்? குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அரசியல்னா எப்படி இருக்கணும்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உலகத்துல இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு காணணும்? அது எப்படி இருக்கணும்? எப்படி வளரணும்? எப்படி மாற்றம் அடையணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன திட்டம் போடணும்? உலக சமாதானம் வரணும்னா என்ன பண்ணணும்? வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்? எல்லாமே முடிச்சு வச்சுட்டாருங்க. நீங்க புதுசாலாம் ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. இவரு குடுக்குறத அப்படியே வந்து எல்லா புத்தகத்தையும் படித்து பார்த்து தெளிவாக இருந்து அத நம்பிக்கை வைத்து அத வந்து எப்படி செய்யணும்னுங்கிற ஒரு உணர்வோடு, அந்த நோக்கத்தோடு, அந்த அது மக்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் போதுமானது.
அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். புதுசா ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. ஆக இது எப்படி கொண்டு போறணும் அப்படின்னு வந்து கவலைப்பட தேவையில்ல, குழப்பிக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கிறாருங்க. என்ன அற்புதமா கொடுத்துருக்காருங்க. அதுதான் பிரம்மாண்டமானதுன்னு சொல்லக்கூடியது. ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னும் கூட எனக்கு வருத்தம் இருக்கின்றது. அவர் இருக்கும்போது கூட எல்லாமே தெரிந்துமே மகிழ்ச்சியுடைய பிறந்த நாள் நடந்ததுன்னா அது ஒரு ஒரு சின்னதா ஒரு இதுல வரும். ஒரு பேப்பர்ல ஒரு சின்னதா ஒரு காலத்துல வரும். இதே வேற மாதிரி இருந்தா அப்படியே பிரம்மாண்டமா முதல் பக்கத்திலே வரும். அஹ் அஹ் அது மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கலங்கிற ஏக்கம் கூட இருக்குது. இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. யாருன்னா என்ன, எப்படின்னா என்ன, இயற்கை வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்து கொண்டு இருக்கின்றது, அற்புதமா செய்து கொண்டு இருக்கின்றது. அதே போல அவங்களும் அந்த மாதிரி தான். ஞானிங்கிறவங்க அவங்க அந்த மாதிரி தான். எதுவுமே தேவையில்லை, புகழுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுறதே கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி நடந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்றோம் அப்படின்னு. ம். ஆனா அந்த மாதிரி ஞானி அப்படிங்கிறவங்க அப்ப அவங்க குருவாவும் இருக்கிறாங்க. அந்த வந்து இது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி எடுத்து சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு திறமை கிடைக்குமானா அது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அந்த உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்றது. உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்ல முடியுமானா ரொம்ப கடினமானதுதான். உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்லும்போது, ஆனா உணரக்கூடிய ஏக்கம் படைச்சவங்களுக்கும் அப்படியே வந்து அவங்களுடைய உள்ளத்துல போய் தாக்கி உயிரை ஊடுருவி அந்த உயிர்லயே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அங்க இருக்குங்க. அது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அப்படியே தெள்ள தெளிவாக ஒரு அப்படியே ஒரு அழகான நீரோடை மாதிரி எங்கேயுமே உணர்ச்சி வசப்படாம கேட்கிற மக்களையும் உணர்ச்சி வயப்படுத்தாம அப்படியே தெளிந்த நீரோடு மாதிரி போயிட்டு இருக்கு அவருடைய லெக்சர். அவரே சொல்லுவார் அந்த மாதிரி வந்து மக்களை வந்து உணர்ச்சி வயப்படக்கூடும், உணர்ச்சி வயத்துல ஆழ்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்ச்சி வயத்துல கேட்டாங்கன்னா திரும்ப வந்து முடிவு போச்சுன்னா அந்த உணர்ச்சியை மறைஞ்சிரும், அந்த மாதிரி போக முடியாது. ஆனா தெளிந்த நீரோடை மாதிரி இருந்ததுன்னா அப்படியே அங்க என்ன நடக்குன்னு தெரியாம அவங்களுக்குள்ள கலந்து அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டு அந்த மாதிரி நிலை வந்து ஏற்பட்டுடுங்க. அதான் இந்த ஞானி என்று சொல்லக்கூடியது. அப்ப குருமாரி அந்த ஞானி பிரபலம் அடைந்திருக்க தேவையில்லை. ரொம்ப பேருக்கு ஃபேமஸா ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஒரு மரத்திலே பழம் பழுத்து விட்டது என்றால் பறவைகளை வா வான்னு கூப்பிட தேவையில்லை. பழம் பழுத்து விடுது என்றால் தானாகவே வந்து பறவைகள் வந்து சேர்ந்துரும் அப்படின்னார். ஸ்ரீ பகவத் ஐயாவும் இதை படிச்சு பார்த்துட்டு அப்படிதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த நிலைக்கு போனவதான் அது வந்து சரியானது அல்லன்னு அவரே முடிவுக்கு வந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ பகவத் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 பேரோட தான் தியானம் பண்ணுவாங்க. எங்கேயாவது 2-3 நாள் போகணும்னா ஒரு மலைக்கு போயிடுறது. போயிட்டு அங்கே போய் எல்லாம் சேர்ந்து தியானம் பண்ணுறது. இவருக்கு இந்த ஞான புரிதலுக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு இவர் வந்து ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொன்னோன்னா அத்தனை பேரும் தலை தெரிச்சு ஓடி போயிட்டாங்களாம். யாரும் இதை பெருசா கண்டுக்க கூட இல்லையா, பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஒரு நாள் சேர்ந்து பண்ணாங்களோ மகிழ்ச்சி அடையாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அந்த அந்த ஞானிக்கும் அந்த குருவுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் வேணா ஸ்ரீ பகவத்தையா அந்த மாதிரி இருக்கலாம். இப்போது அவருக்கும் வந்து கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது. அதனால வந்து நம்மை பற்றி ரொம்ப பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஞானத்தை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரும் நம்மை மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இயற்கைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவே தேவையில்லை. அது மதிப்பு கொடுத்தா என்ன, மதிப்பு கொடுக்காவிட்டால் என்ன, அது பிரம்மாண்டமா இருக்கின்றது, பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல ஞானியரும் வந்து எல்லோரும் வந்து
புரிஞ்சுக்கணும், மதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. அந்த நிலைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்டா என்ன முடியுமோ செய்து கொண்டு இருக்கலாம். அப்ப எல்லாரும் மாதிரி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி மாதிரி, புத்தர் மாதிரி, ரமணர் மாதிரி, ஸ்ரீ பகவத் ஐயா மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. அது ஆனாதான் அப்படிங்கிறதும் கிடையாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குருவாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. குருவுலையும் இந்த ஞானியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஞானி தான் உயர்ந்த நிலை. யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமை இல்லைனாலும் பரவாயில்ல. அதுவும் தேவையில்லை. ஏன்னா அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கும். ஞானம் என்றால் என்னன்னு தெளிவா புரிந்துகிறது தான். அப்ப குரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி அவரு ஞானம் அடைந்திருக்கலாம். இன்னும் அவங்க முயற்சி பண்ணா அந்த நிலைக்கு போயிடலாம். அவங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கின்றது. ஞானிக்கும் குருவுக்கும் இன்னொரு என்ன வித்தியாசம்னா, ஞானி அப்படியே பேசிடலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில அங்கே இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி அது இயற்கை என்ன கொடுக்குதோ அப்படியே கொட்டிடலாம். ஆனால் குரு அந்த மாதிரி கிடையாது. பார்த்து கவனமாக பேசணும். தப்பு தவிர ஏதாவது பேசுறான்னு வச்சுக்கங்களேன், ஏக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவங்க இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே சிக்கலில் மாயிடும். ஆனால் குரு கவனமாக இருக்கணும். ஞானி கவனிப்ப தேவையில்லை, கவனமே தேவையில்லை. அழகாக ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கலாம். இப்படி தான் அப்படி தான் வந்து கண்டிஷனே இங்கே தேவையில்லை. குருலாம் கண்டிஷனில் இருக்கணும். ஞானி கண்டிஷனே தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அழகாக ஜாலியாக எப்போவுமே அதனோடு கனெக்டாக இருக்கிற காரணத்தினால அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கலாம். அதான் வித்தியாசம். இப்போது ஒன்று நினைவுக்கு வருது. அந்த ஞானி வந்து மிக துல்லியமாக எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது கூட எல்லாருக்கும் கிடைக்காது. அதையும் நினைவில் வைத்துக்கணும் நம்ம. அந்த மாதிரிலாம் ஞானி பண்ணாங்கன்னா, நாமளும் ஞானி ஆயிட்டோமே, நம்ம அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு முறை விவேகானந்தர் ராமகிருஷ்ணனுடைய ஆசிரமத்துல ஒரு தோட்டத்துல உட்கார்ந்திருக்கார். அவருக்கு கடவுள் மேல ஒரு இன்னும் சந்தேகம் இருக்கு. பிரபஞ்சத்தை பத்திலாம் சந்தேகம் இருக்கு. ராமகிருஷ்ணன் வந்து அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவங்க ஞானி, யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அவங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல. அது இயற்கையே அதுக்கு வழி நடத்தும்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்காரு, கண்ண மூடி உட்காந்துருக்காரு. இவர் ராமகிருஷ்ணர் போயிட்டு தன்னுடைய காலை எடுத்து விவேகானந்தருடைய நெஞ்சில வந்து காலை வைக்கிறார். அவ்வளவுதான். எங்க பரவச நிலையில வந்து பறந்து கொண்டு இருக்கின்றார் விவேகானந்தர். இதுல வேற அவரு வந்து சொல்றாரு வேற, அச்சோ என்னால முடியல, விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கொண்டு போயிட்டார். எவ்வளவு நேரத்துல? வித்தின் செகண்ட். இப்ப இவருக்கு சந்தேகமே கிடையாது, எந்த விதமான ஒரு அவநம்பிக்கை கிடையாது. முழுமையாக முடிஞ்சிட்டு எவ்வளவு நேரத்துலங்க? அரை செகண்ட் அவர் காலை வைத்த உடனே அந்த நிலை முடிந்து விட்டது. அதனால அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கணும்னு ஏங்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து அனுபவம். இதெல்லாம் அனுபவம்லாம் மறைஞ்சிருங்க. ஒரு ஞான நிலைக்கு வந்து போயிட்டா இதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து கிடையாதுங்க. நான் வந்து ஆழியார்லயே ஒரு முறை மௌனம் இருக்கும்போது, அந்த ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் உள்ள போனேன், ஒரு காலையில போனேன், ஒரு புக்க எடுத்தேன், புக்க திறந்தேன். இப்ப நான் சொன்ன விவரித்த நிகழ்ச்சி அதிலேயே போட்டிருந்த புத்தகத்துல போட்டிருந்தத படிச்சேன். அப்படியே வந்து மடக்கி அதே மூடி வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். அந்த நிகழ்ச்சிய மறந்துட்டேன். இது வந்து ஒரு நாள் காலையில. இதுக்கும் அடுத்த நாள் மாலையில 5 மணிக்கு மகரிஷி அவங்க 5 மணிக்கு வராங்க. துரியாதீத தவம் நடக்குது. பொதுவாக மகரிஷி இருந்தாங்கன்னா, நான் தவம்லாம் பண்றதே கிடையாது. ஏன்னா, அவர பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, அந்த மௌன காலத்துல அந்த அற்புத காட்சிய, அழகிய காட்சிய, இனிமையான காட்சிய அந்த
தேஜஸ் பொருந்திய ஒரு முகத்தை, அங்க இருக்கிற ஒரு அலை இயக்கத்தை, அங்க இருக்கிற சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த ஆற்றலை ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எவ்வளவு நாள் சான்ஸ் கிடைக்குன்னு தெரியாது அப்படின்னு பார்த்துருக்கிற காரணத்தினால இப்போது நினைக்கும் போது கூட அந்த காந்த ஆற்றல் வருது. நான் வந்து ஒவ்வொரு முறையும் 10 நிமிடம் அந்த மௌனம் இருக்கும்போது அந்த வேவ்லென்த்துக்கு போவேன். அவர் அப்படியே நினைப்பேன். அங்க ஏற்பட்டது இப்போது கூட அந்த மாதிரி அந்த காந்த திணிவு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அந்த 10 நிமிடத்துல. உட்கார்ந்தா நான் ஏத்த மாதிரி உட்கார்ந்தேன். கண்ணை மூடிட்டு இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனா உண்மை இதுதான். நீங்க நம்பானும் நம்பாட்டியும் இதுதான். பார்த்தீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷுடைய கால் என் நெஞ்சில அப்படியே படுது. எனக்கு அந்த மாரி உணர்வு கிடைச்சது. இதுக்கு நான் ஆசை கூட படல. படிச்சேன் அவ்வளவுதான். நெனச்சேன் இது மாரி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு முறை நெனச்சேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏங்க ஒரு முறை நெனச்சதுக்கு துல்லியமா கண்டுபிடிச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஞானி வந்து யாருக்காவது கிடைக்குமா? 1 இல்ல, 2 இல்ல, 100 கணக்கா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். முன்னெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பேசவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வெளியில சொன்னா பலிதமாகாதுன்னு. அப்புறம் மலேசியா போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லன்னு தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவத்தாய் வந்ததுக்கு பிறகு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுல்லாம் அனுபவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அந்த இனிமை தான். எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. ஏங்க என்ன பொய் சொல்றீங்களா? மகரிஷி உங்க நெஞ்சில வந்து கால வச்சாரா? எங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க? அப்படி நீங்க நினைக்கலாம். நானும் அது மாரி தான் நினைச்சேன். எப்படி முடியும்னு இவ்வளவு பேர் இருக்கிறதுல எப்படி முடியும்னு. நானும் கண்ண திறந்து பார்த்தேன். 1996 சாரி 1986 டிசம்பர் மாதம் முதலாக ஆழியார்லயே அவரை பார்த்தேன். மௌனம் முடிஞ்சுட்டு அடுத்து ஆசிரியர் பேச்சு ஆரம்பிக்குது. முதல் நாள் மௌனத்துல பார்த்தேன். அந்த நாள்ல இருந்து 2006 வரை அவரு அந்த மாரி அமர்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கு தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காரு. எப்படிங்கன்னு தெரியுங்களா? ஷீரடி சாய்பாபா கால் மேல போட்டு உட்கார்ந்திருப்பார்லங்க. அந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய கால ஆட்டுறாருங்க. அந்த கால அங்க ஆட்டுறாரு. அது அப்படியே என் நெஞ்சிலே படுதுங்க. இது வந்து நேரடியாக இதெல்லாம் தேவையே கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவரு தன்னுடைய கால ஆட்டுனார்னா, அவர நேரா பார்க்காமயே அந்த மாரி உணர்வ அவரால குடுக்க முடியும். அந்த ஞானியால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீடனாக இருந்தா அவரால குடுக்க முடியும். பாருங்க. ஞானியா இருந்தா மட்டும் எல்லாத்தையும் குடுத்துற முடியாது. ம். ஏன்? ஏங்க இயற்கையா மாறிட்டாங்க. இயற்கை எல்லாத்துக்கும் வாரி வழங்குதுன்னா, எல்லாத்துக்கும் குடுக்க முடியாதுல்ல? அத கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை அவங்க ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிக்கு இருக்கு. ஒரு இப்படி இருந்தா எப்படி இருக்கணும்? சும்மா கூட அழுத்தமா கூட நினைக்கலைங்க. அதுக்கு வந்து அடுத்த நாளே நினைக்கிற மாரி எத்தனையோ இருக்குதுங்க. இப்ப பாருங்க, பேசாமயே எப்படிங்க அந்த இருக்கிறத வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை? அப்ப ஞானி. ஓகே. ஆனா, இனிமே நான் சொல்லக்கூடியது, அந்த ஞானி கிடையாது. இந்த மாதிரி எல்லாருமே ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி மாரி துல்லியமா இருக்கக்கூடிய ஞானியா இருக்க முடியுமான்னா, முடியாது. ஏனென்றால் இயற்கை அங்கே எத்தனையோ பேர் ஏக்கத்தின் காரணமாக அங்க குடுத்திருக்கின்றது. ஆக நாம அந்த நிலைக்கு வேணாம். அதுக்கெல்லாம் ஆசைப்பட வேணாம். அதெல்லாம் ஒரு சக்தி. அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான நிலை. நம்பளும் அந்த மாரி ஆனா, நம்ப வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருப்போமா என்று தெரியாது. ஆகவே அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டாம். என்ன நடத்துனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த நிலையில இருந்து அவர் வந்து குடுத்துட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி அப்புறம் மௌன முடிவு. எல்லாரும் முழிச்சு பார்ப்பாங்க. அவர் எழுந்துட்டு அப்படியே ஒண்ணுமே அந்த அறைக்குள்ளார எக்கச்சக்கமான விளையாட்டு விளையாடிட்டு, அப்படியே சர்வ சாதாரணமா ஒரு குழந்தை மாரி ஒண்ணுமே தெரியாம அப்படியே எழுந்து போயிட்டு இருப்பாருங்க. அது ரசிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன மாரி பிரம்மாண்டம்னு. ஆனால் அந்த ஞான நிலையில அவர்களுக்கு எதுவுமே இருக்காது. தான் செஞ்சேங்கிறது எதுவுமே இருக்காது. அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனால் நாம் அதுபோல ஆசைப்பட்டோம் என்றால், ஆசைப்பட்ட காரணத்தினால, முயற்சி செய்த காரணத்தினால, ஏங்கின காரணத்தினால நமக்கு கிடைத்து விட்டதென்றால்,
நாம் செய்து விட்டோம் என்றால் அந்த இடத்திலே நமக்கு ஈகோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன் காரணமாக பெரிய அடி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரி ஆசையெல்லாம் விட்டுறலாம். இப்ப சொல்லக்கூடிய ஞானம் என்னவென்றால், அந்த மாதிரி பிரம்மாண்டம் எதுவும் கிடையாது. எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய மனதுல ஏற்படக்கூடிய இயல்பான உணர்வுகளை தவிர வேறு எந்த விதமான உணர்வுகளையும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப நான் பேசுன்னு வச்சுட்டு கூட நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. இது தெரியறதுக்காக பேசுனது. ஏன் பேசுன அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வாரத்துல அடுத்த வாரத்துல வந்து இந்த டாபிக்ல நீ பேசணும் அப்படின்னு போன புதன்கிழமை அந்த பேச்சு முடிந்ததுக்கு பிறகு விடியறதுக்குள்ள எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல பேசுக்குள்ளதான் கொடுத்தது, நம்ம டெலிவரி பண்ணணும் இவ்வளவுதான். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டாம். இப்ப சொல்லக்கூடிய ஞானம் அந்த மாதிரி கிடையாது. சாதாரணமாக நமக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி இயல்பாக என்ன உணர்வு ஏற்படுறதோ அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கணும். மீதி எந்த விதமான உணர்வையும் எதிர்பார்க்க கூடாது. அவ்வளவுதான். நம்மிடம் இருக்கக்கூடியது ரெண்டு தான். மனம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, ரெண்டு தான். இந்த மனதையும் அறிவையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றத. இத ரெண்டுக்கும் புரியாம ரொம்ப விஷயங்கள் இருக்கின்றன. அதுக்கு முயற்சியே செய்ய வேணாம். முயற்சி செய்துனா கிடைக்கும். வேணான்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். ரொம்ப இயல்பாக, ரொம்ப சாதாரணமாக மனதில் வரக்கூடிய உணர்வுல ரொம்ப ஆறு போல ஓட விட்டு அந்த மனம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது சரி செய்வதற்கு முயற்சி செய்யாமல் அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு எது வந்தாலும் ஓகே என்று சொல்லிக்கொண்டு சொல்லுன்னா எது இருந்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லுவோம். அது கூட கிடையாது. ஒரு வார்த்தைக்காக சொல்றது. ஆக அதை பொறுத்து எந்தவித அக்கிரமியும் கிடையாது. அதை சரி செய்ய வேண்டிய முயற்சி எதுவும் கிடையாது. அப்படியே செய்தாலும் அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாத விஷயத்துக்கு நம்ம முயற்சி செய்ய வேணாம். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு முடிவு செய்து இந்த அறிவை கொண்டு புறத்தல் மட்டும்தான் நம்முடைய காரியத்தை சிறப்பா செய்யணும். இந்த ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு எதையுமே பிடித்து வைக்காம எதையுமே தேக்கி வைக்காம அப்படியே விட்டுவிடனா புத்தம் புதுசா வரும். புத்தம் புதுசா இருக்கலாம். பழசு எல்லாமே நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம புது ஆள். அந்த மாதிரி எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்காம எந்த துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே பிடித்து வைக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டா, ஆக இன்பமும் இல்லாம துன்பமும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கே ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாங்க. அந்த நிலைக்கு உங்களுக்கு வேணுமா? வேணா நான் என்ன பண்ணு சொல்லுங்க. நான் அப்படியே உடனே சின்சியரா அற்புதமா நீங்க சொன்னதை உங்களை நான் அப்படியே நம்பி நான் அப்படியே சின்சியரா நான் செய்யறேங்க. அந்த நிலை எனக்கு வேணுங்க. என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒண்ணுமே பண்ணீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே அது இயல்பாக தான் இருக்குதாங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இந்த அந்த பிரம்மாண்டமான அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி மாதிரி அந்த ஞானியும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவர் வந்து ஏத்த மாதிரி பேசுறாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்துக்கூடிய ஒரு தன்மையும். ஆனால் அவர் என்ன நினைத்தாரோ, என்ன கனவு கண்டாரோ, உலக சமூகம் என்ன வந்து செய்தாரோ, என்ன பண்ணு நினைத்தாரோ, அதை நாம இதை பயன்படுத்தி அகத்தை சரி பண்றதுக்கு ஒன்றும் பெரிய போராடாம அந்த எனர்ஜியெல்லாம் சேமித்து வெளிப்புறத்துல என்ன செய்து என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு செயல்ல நாம ஈடுபடலாம். என்ன முடியுமோ செய்யலாம். சின்ன சின்ன செயல் கூட செய்யலாம். குடும்பத்துக்கு உண்டானது செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து செய்யலாம். ஏன்னா உலகத்துக்கே தொண்டு செய்யணும், குடும்பத்துக்குள்ள ஹெல்ப் பண்ண முடியாதா? நான் எல்லாம் செய்ய மாட்டேன்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா இருக்கிறதே விரிந்த நிலையில இருக்கிறோம்ல. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையை வந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக செயல்ல இன்னும் அதிகமாக நம்ம கவனத்தை வந்து செலுத்தணும். அப்ப நாம தெரிஞ்சுக்கணும். சீடன்னா என்ன, குருன்னா என்ன, ஞானி அப்படின்னா என்ன தெரிந்து கொண்டு நாம் ஞானியாகத்தான் இருக்கின்றோம். அதற்கு எதற்கு ஏங்க தேவையில்லை, வாட தேவையில்லை, ஓட தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அந்த ஓஷோ வந்து அந்த
மௌன அந்த ஞானம் அடையறதுக்கு முன்னால 21 நாள் எல்லாம் செய்து பார்த்துட்டு 21 ஒண்ணுமே செய்யக்கூடாது, சும்மா உட்காந்து அப்புறம் கிடைச்சிருச்சு. கிடைத்த பிறகு அவர் சொன்னாரு, ஆகா வந்து எதுவுமே செய்யாம கிடைச்சிருச்சே, அதான் சொன்னாரு, தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்குன்னாரு. ஓடாதீங்க, ஏன் நிக்கிற இடத்துல இருக்கு, தட்டாதீங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கதவு திறந்தே இருக்குது. இதெல்லாம் வந்து புறத்துக்கு புறத்துக்கு தேடுவது, தேடுங்க அப்பதான் கிடைக்குங்கிறது புறத்துக்கு, தட்டுங்க அப்போதான் திறக்குங்கிறது புறத்துக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படாது புறத்துக்கு. ஆனா அகத்தை பொறுத்தவரை, மனதை பொறுத்தவரை அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. புரியலன்னா கூட இது மாதிரி கேளுங்க, ஸ்ரீ பகவதைய புத்தகத்தை படிங்க, வீடியோவை பாருங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இப்ப நீங்க ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி உங்களை புத்தகத்தை படித்து பாருங்க, நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. அவருடைய ஆடியோவை கேட்டு பாருங்க, இப்ப வேற லெவல்ல இருப்பீங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்த தியானத்தை செய்து பாருங்க, அப்பதான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆக இப்பதான் நம்ம தியானமே பண்றோம்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஆக இத்தனை வருஷமா தியானம் பண்ணோம், இவ்வளவு நல்லா இருந்தது, இவ்வளவு அனுபவம்லாம் கிடைச்சது அப்படின்னு தோணும். இதை புரிஞ்ச பிறகு பாருங்க என்ன மாதிரி தியானம் வருது, எப்போதும் தியான நிலையில இருக்கிறாங்கிறது நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். மீதி எல்லாம் இயங்கிட்டு இருந்தா, இலக்கு அமைத்து போராடி கொண்டிருந்தோம் என்றால், அந்த அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். நீங்க அடையலாம், நீங்க முயற்சி பண்ணலாம், கிடைக்கும், கிடைச்சதுக்கு பிறகுதான் இது இல்லைன்னு தோணும். அடுத்தது முயற்சி பண்ணலாம், கிடைக்கலாம், அதுக்கு பிறகுதான் இது இல்லைன்னு தோணும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் தெரியும், உண்மையான புரிந்ததுக்கு பிறகுதான் இது எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்கிறது அப்புறம் தான் வந்து தெரியும். அதெல்லாம் ஏங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அத்தனை பெருமை, எல்லா ஞானியர்களுமே எல்லாத்தையும் செய்து பார்த்து விட்டு ஒரு கட்டத்துல ஒண்ணுமே செய்யாம விட்டு விட்டார்கள். அப்போதான் அவர்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்தை தன்னை அறியாமலே போய் சேர்ந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. அதனால என்ன பண்ணலாம், செயல காமிப்போம், யோசனை பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுவோம். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி எப்படி அதை கொண்டு போறோம்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 500 1000 பேருக்கு உதவி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அத்துணை பேரிடத்துல இருக்கின்றது. இந்த ஞான புரிதலை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாம வந்து முயற்சியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி வார்த்தை என்ன தெரியுங்களா, அக்கறையோடு முயற்சி செய்யணும். எதுக்கு, புறத்துல செயல் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. முயற்சின்னா என்னால முடிஞ்சது செய்யறேன், அக்கறையோடு முயற்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க, அது வேற. அதான் மகரிஷியோடைய அந்த வார்த்தை இதுல அக்கறையோடு முயற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த மாதிரி அக்கறையோடு நாம வந்து முயற்சி செய்வோம். என்னை பொறுத்தவரை ஸ்ரீ பகவத் மிஷனை வந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோட எக்ஸ்டென்ஷனை தான் நான் வந்து பார்க்குறேன். என்னுடைய அறிவுக்கு தெரியுது, நான் நம்புறேன், என்னால் முடிஞ்சது நான் வந்து செய்வேன். சரிங்க, நிறைவாக அந்த போர் இல்லா நல்லுலகம் வேண்டும், அது திரும்ப நாம் நினைத்து பார்க்கணும். அவர் ஏங்கின ஏக்கத்தை புரிஞ்சுக்கணும், அந்த போர் இல்லாத இருக்கிறத உணரணும். போரினால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இஸ்ரேலில் வந்து இப்போ வந்து ஏதோ 1,00,000 சில்லற கோடி இந்த இராணுவத்துக்கு தனியாக பட்ஜெட்டு. இந்த ஹமாஸோட படையில் நடக்கக்கூடிய காரணத்தினால எத்தனையோ கோடி ரூபா, லட்சத்து சில்லற கோடி ரூபா பட்ஜெட்ல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அது நம்முடைய சாதாரண மனிதனுக்கே புரியுது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவனுக்கு புரியல. நம்ம ஏங்குற ஏக்கத்துல அங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நாம அதை வந்து இது ஒரு செயலாக செய்வோம். இந்த இடத்துல செய்யக்கூடியது நினைவு கூட ஒரு செயல்னு வச்சுக்கலாம். இது வந்து கற்பனை கிடையாது. அந்த நிலை வரணும் அப்படின்னு அழுத்தமாக, ஏன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் அதுதான், எது, தனி மனிதன் அமைதி தான். அந்த தனி மனிதன் அமைதி பெற்று விட்டான் என்றால் அந்த உள்ளத்துல வரக்கூடிய அந்த அமைதினா அது வந்து, அது எப்படி சொல்றது, அவ்வளவுதான், அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே பாதிக்காதுங்க. அந்த நிலையில இருந்து கொடுக்கக்கூடிய அலை வந்து உலகத்துல போயிட்டு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆகவே அதை செயல் மூலம் நம்ம செய்து காமிக்கணும். அடுத்ததாக அந்த போதை இல்லாத தமிழகத்தை, அந்த இது இல்லாம போதை பொருளையும் வந்து பயன்படுத்தாத இருக்கக்கூடிய அளவிலே நமக்கு தெரிந்த இளைஞர்கள்லாம்
அதை எடுத்து கூறி அந்த நிலைக்கு செல்லாதவாறு அங்க போயிடக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும், அவங்க போயிடக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இளைஞர்களை ஒருத்தர் உருவாக்கிட்டே கொடுமா, அவங்கன்னே ஒரு 1000 பேருக்கு உதவி செய்வாங்கல்ல. பாருங்க, அந்த மாதிரி நிலையை நம்ம வந்து நம்முடைய செயல் மூலம் காண்பிப்போம் என்று கூறி, வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சீடன் குரு ஞானி என்ற தலைப்பில் மிகவும் சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மௌனத்தில் தொடங்கி ஓர் ஆழ்ந்த அமைதிக்கு அழைத்து சென்று பின் கருத்துக்களை சிறப்பாக நமக்கு பதிய வைத்தார்கள். அனைத்து குருவும் ஞானியரும் சீடர்களாக வாழ்ந்துதான் பிறகு குரு என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள் என்ற கருத்தையும் பதிய வைத்தார்கள். மகரிஷியும் அவர்களின் குருவான கிருஷ்ணமாச்சாரியார் அவர்களை பற்றியும், ஓஷோவும் ஓஷோ அவர்களுக்கு அவருடைய பாட்டிய குருவாக இருந்த விஷயத்தையும், விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய சீடன் குரு உறவு பற்றியும், பாரதியார் குள்ளச்சாமி அவர்களுடைய உறவை பற்றியும், தேனி சாமியார் பகவத் ஐயா அவர்களுடைய குரு சீடன் உறவை பற்றி மிகவும் அழகாக விளக்கினார்கள். அனைவரும் குரு ஆனாலும் சீடன் என்ற மனநிலையில் இருந்தால்தான் புதியவற்றை கற்க முடியும். இல்லை என்றால் எதையுமே கற்க முடியாமல் ஆணவத்தில் தான் இருப்போம் என்றும் அழகாக தெளிய வைத்தார்கள். நம் மனதை அடக்காமல் ஆறுபோல் ஓடவிட்டால், அதற்கு சுதந்திரம் கொடுத்து விட்டால், ஞானம் என்பது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்ற உணர்வையும் நாமே உணர்வோம் என்ற தெளிவையும் கொடுத்தார்கள். மேலும் நம் குருவான வேதாத்ரி மகரிஷி அவர்களை பல அற்புதமான வார்த்தைகளால் வர்ணித்து மனோகரன் ஐயாவிற்கும் மகரிஷி அவருக்கும் இடையே உள்ள குரு சீடன் உறவையும் சொல்லி சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஞானத்தை பற்றிய மறு கருத்தையும் சொல்லி நமக்கு மேலும் சிந்தனைகளை தூண்டி விட்ட ஐயா அவர்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்று சிறப்பு சிந்தனை உரை ஆற்றிய சீடன் குரு என்ற ஞானி என்ற தலைப்பில் உலக நலத் தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.